ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோன்னா வெஜ் பிரியாணி எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். வெங்காயம், மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, தக்காளி, மல்லி, புதினா, தயிர், சோயா, தேங்காய் பால், அப்புறம் காய்கறிகள் பட்டாணி, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, கேரட் இதெல்லாம். அப்புறம் அரிசியும் ஊற வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்ச ஃபஸ்ட்டு கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். அதில் கொஞ்சமாக எண்ணெயும் நெய்யும் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, சோம்பு இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக முந்திரியும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம், மிளகாய் இந்த ரெண்டையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட நம்ம மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். எதுக்கு நம்ம இப்போ மசாலா சேர்த்துக்கிறோம் அப்படின்னா, இப்போவே மசாலா சேர்த்துக்கிட்டால் தான் பிரியாணி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் நான் என்னென்ன மசாலா சேர்த்துக்கிறேன்னா, காரத்துக்கு தேவையான வத்தல் தூளும், மஞ்சள் தூள், கரம் மசாலா தூள், கொஞ்சமாக பிரியாணி மசாலாவும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இதுவும் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம தக்காளியும் சேர்த்துப்போம். தக்காளியும் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போயே உப்பு சேர்க்குறதுனால தக்காளி நல்லாவே வதங்கிடும். தக்காளி நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் மூடி போட்டு மூடிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வெட்டி வச்ச காய்கறியெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் என்ன காய்கறியெல்லாம் எடுத்திருக்கேன்னா, பட்டாணி, உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸ் இதெல்லாம் சேர்த்துருக்கேன். இதை நல்லா வதங்கட்டும். காய்கறி நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது கூட கொஞ்சம் தயிர் சேர்த்துப்போம். நல்லா கிளறி விட்டுட்டு காய்கறி வேகிறதுக்காண்டி நம்ம கொஞ்சம் மூடி போட்டு மூடிக்கலாம். இப்போ காய்கறி நல்லா வந்துருச்சு. இது கூட சோயா ஆட் பண்ணிப்போம். சோயா போட்டதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதுவும் கொஞ்சம் வேகட்டும். அதுக்கப்புறம் அது கூட தேங்காய் பால் சேர்த்துப்போம். ஏன் தேங்காய் பால் சேர்த்துக்கிறோன்னா, கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்க்கும் போது அந்த பிரியாணி இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் நல்லா கிளறி விட்டுட்டு மறுபடியும் நம்ம வேக வைக்கலாம். இப்போ எல்லாமே கொஞ்சம் நல்லா வந்திருக்கு. இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது தண்ணின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 1 கிளாஸ் பிரியாணி அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். நான் இப்போது 2 கிளாஸ் பிரியாணி அரிசி எடுத்திருக்கேன். அப்போ 3 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். நான் 3 கிளாஸ் தண்ணியும் எக்ஸ்ட்ரா ஒரு
1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னா எனக்கு அப்படி ஊற்றினா தான் அரிசி கரெக்டாக வரும், அதனால் ஊற்றிக்கலாம். இப்போ அரிசியும் போட்டாச்சு. அரிசி போட்டிருக்கேன், நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிக்கட்டும், அது வரைக்கும் மூடி வச்சுப்போம். இப்போ பாருங்கள், அரிசி பாதி வெந்துருச்சு. இந்த டைமில் கொஞ்சம் நெய்யும் மல்லி புதினா எல்லாமே நம்ம சேர்த்துப்போம். இப்போ நம்ம தம் போட போகிறோம். இது எந்த ஸ்டேஜில் போடணுன்னா, அரிசியும் தண்ணியும் ஈக்குவலாக ஆயிடணும். அந்த டைமில் நம்ம தம் போடணும். நான் எப்படி தம் போடுவேன்னா, பிரியாணி பாத்திரத்துக்கு மேலே ஒரு பிளேட் வச்சு அதில் ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணியும் ஒரு பெரிய இடி உரல் வெயிட்டான பொருளையும் வச்சு ஒரு 15 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சு விட்டுறணும். அப்படியே ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்திங்கன்னா பிரியாணி நல்லாவே வந்திருக்கும். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், பிரியாணி நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. பார்க்கவும் பிரியாணி கலர்ஃபுல்லாக இருக்குது. அவ்வளோதாங்க, நம்மளோட வெஜ் பிரியாணி ரெடி ஆகிருச்சு. இப்போ நம்ம பரிமாறலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.